குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு திங்கட்கிழமை 17/3/2025. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலை நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்தீங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். இன்னைக்கு என்னன்னு பார்க்கலாமா? பங்குனி மாதம், கடைசி மாதம். பங்குனி மார்ச் 17 திங்கட்கிழமை. இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் 1, ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் மாந்தி, கன்னியில் கேது, துலாத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் சுக்கிரன் வக்கரமாக இருக்கிறாரு, சூரியன், ராகு, புதன் வக்கரத்தில் இருக்கிறாரு. இன்றைய கிரக நிலவரம். பங்குனி மாதம், மார்கழி, தை, மாசி 17 திங்கட்கிழமை, மாசி 3ஆம் நாள், பிரம்மகல்பாதி சங்கடகர சதுர்த்தி. இன்னைக்கு பிரம்மகல்பாதி சங்கடகர சதுர்த்தி. நாளைக்கு அங்காரக சதுர்த்தி, காரைக்கால் அம்மையார்னு போட்டிருக்கு. இன்று சங்கடகர சதுர்த்தி. நமது சங்கடங்களை எல்லாம் தீர்க்கின்ற பிள்ளையாரனோட சதுர்த்தி. இன்னைக்கு மாலையில் நீங்கள் பூஜை பண்ணி சாமிக்கு செய்வாங்க. நீங்கள் கலந்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பிள்ளையார் தரிசனம் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இன்றைக்கு வீட்லேயே கூட நீங்கள் இது பண்ணி சாமி நினச்சி கும்பிட்டா போதும். அருகம்புல் இருந்தால் வைங்க, இல்லைன்னா எருக்கம்பொழுது அப்படி மனசுலேயே வீட்லேயே நினச்சி நீங்கள் இது பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன முடியுதோ அதை செய்வீங்க. இன்று 17/3/2025 குரோதி வருடம், பங்குனி மாதம் 3ஆம் நாள், திங்கட்கிழமை. திருதியை திதி மாலை 6:38 வரை இருக்கிறது. அதன்பின் சதுர்த்தி திதி. சித்திரை நட்சத்திரம் மதியம் 2 வரை. அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம். சித்த யோகம், அமிர்த யோகம். நல்ல நேரம் என்கின்ற சுபகாரை 6 to 7:30, ராகு காலம் காலை 7:30 to 9, யமகண்டம் காலை 10 to 12, குளிகன் மதியம் 1:30 to 3. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராஷ்டிரமம் அதிகாலை 12:40 வரை, கும்பம். அதன் பிறகு மீனம். பொது முகூர்த்த நாள் சங்கடகர சதுர்த்தி. சூரிய உதயம் இன்று காலை 6:24, அஸ்தமனம் மாலை 6:22, சந்திர உதயம் இரவு 8:47, அஸ்தமனம் நாளை காலை 8 வரை. ஒரு நாள் என்பது அதிகாலை 12 to 5:59, காலை 6 to 11:59, மதியம் 12 to 3:59, மாலை 4 to 6:59, இரவு 7 to 11:59. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய பலன். மேஷராசி. அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை. அஸ்வினி நினைத்ததை நடத்தி முடிக்கும் நாள். வருமானத்தில் ஏற்பட்ட தடை விலகும். உங்கள் விருப்பம் பூர்த்தியாகும். பணிபுரியும் இடத்தில் நெருக்கடி தீரும். வாழ்க்கை துணையின் ஆலோசனை நன்மை தரும். கார்த்திகை. கூட்டுத் தொழிலில் பங்குதாரர் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். செயல்களில் நன்மை உண்டாகும். சிம்மம். முன்னேற்றமான நாள். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி லாபமாகும். ரோகிணி. உடல்நிலை சீராகும். சுறுசுறுப்பாக செயல்பட்டு உங்கள் வேலையில் லாபம் அடைவீர். மிருகசீரிடம். இழுபறியாக இருந்த வேலை முடியும். நினைத்த வேலை நினைத்தபடி நடத்தி லாபம் காண்பீர். மிதுனம். மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம். மிருகசீரிடம். நிதானமாக செயல்பட வேண்டிய நாள். நீங்கள் நினைத்ததை நடத்தி முடிப்பீர். திருவாதிரை. வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி தீரும். எதிர்பார்த்த வருவாய் ஏற்படும். புனர்பூசம். உங்கள் செயல் லாபமாகும். நன்மையுடன் மேற்கொண்ட முயற்சி வெற்றியாகும். பல நாள் பிரச்சனை முடிவிற்கு வரும். கடகம். புனர்பூசம், பூசம், ஆயில்யம். புனர்பூசம் அலைச்சல் அதிகரிக்கும் நாள். முயற்சியில் எதிர்பார்க்கும் பலன் தள்ளிப்போகும். நெருக்கடிகளை சந்திப்பீர். பூசம். நண்பர்கள் உதவி இன்று நன்மை தரும். கடன் கொடுத்த பணம் கைக்கு வரும். உழைப்பு அதிகரிக்கும். வியாபார போட்டியாளர் விலகுவர். மனக்குழப்பம் விலகும். சிம்மம். முயற்சி வெற்றியாகும் நாள். வியாபாரத்தில் கூடுதல் கவனம் தேவை. குடும்பத்தினர் உங்களுக்கு உதவியாக இருப்பர்.
குடும்பத்தில் உங்களுக்கு உதவியாக இருப்பர். எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவி கிடைக்கும். உத்திரம் தடைகளை தாண்டி முயற்சியில் வெற்றி பெறுவீர். கன்னி உத்திரம் வரவால் பலம் காணும் நாள். திட்டமிட்டு செயல்பாடு செய்வீர்கள். உங்கள் வேலை எளிதாக நிறைவேறும். வருமானத்தில் ஏற்பட்ட தடை விலகும். சித்திரை எதிர்பார்த்த பணம் வரும். பழைய கடன் அடைப்பீர். துலாம் தெளிவுடன் செயல்பட வேண்டிய சித்திரை தெளிவுடன் செயல்பட வேண்டிய நாள். முயற்சியின்றி இருபடியாகும். உங்கள் செயல்கள் திட்டமிட்டு சுவாதி செய்வது நல்லது. விசாகம் 1-2 உழைப்பு அதிகரிக்கும். செய்து வரும் தொழில் லாபம் வரும். விருச்சிகம் விசாகம் செலவு அதிகரிக்கும் நாள். வெளியூர் பயணத்தில் எச்சரிக்கை வேண்டும். அனுசம் எதிர்பாராத செலவு தோன்றி சங்கடப்படுத்தும். பிறரை நம்பி மேற்கொள்ள வேண்டாம். குடும்பத்தில் குழப்பம் தோன்றி மறையும். வீண் பிரச்சனை தேடி வரும். தனுசு மூலம் லாபமான நாள். வியாபாரம் முன்னேற்றம் கருதி நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி நல்ல பலன் தரும். போராடம் எதிர்பார்த்த பணம் வரும். நெருக்கடி விலகும். உத்திராடம் திட்டமிட்ட வேலை நடக்கும். பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும். மகரம் உத்திராடம் ஆதாயமான நாள். முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். திருவோணம் வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பின் முன்னேற்றம் கண்டு சிலர் இது பண்ணுவீர்கள். அவிட்டம் நினைத்த காரியம் நடக்கும். வருமானம் கிடைக்கும். கும்பம் அவிட்டம் தடை விலகும் நாள். நேற்று வரை இருந்த நெருக்கடி விலகும். சதயம் முயற்சி வெற்றி உண்டாகும். எதிர்பார்த்த பணம் வரும். போராட்டாதி விஐபிக்களின் ஆதரவால் வேலை நடக்கும். கோயில் வழிபாட்டில் பங்கேற்பீர். மீனம் கவனமாக செயல்பட வேண்டிய நாள். எதிர்பாராத நெருக்கடி தோன்றும். உத்திரட்டாதி மனக்குழப்பம் ஏற்படும். ரேவதி முயற்சிகள் தடைபடும். வியாபாரத்தில் நெருக்கடிக்கு ஆளாவீர். புதிய முயற்சிகள் வேண்டாம். விநாயகரை வணங்கு. நல்ல மனமும் மகாலட்சுமியின் அருளும் கிடைக்கும். பிறருக்கு செய்த சிறு உதவி கூட நிச்சயம் ஒரு நாள் உன்னை வந்து சேரும். இளமையில் வறுமையும் முதுமையில் செல்வமும் பெற்றால் துன்பம் மிஞ்சும். விதி என்ன நிர்ணயம் செய்கிறதோ அதை தவிர வேறெதுவும் உன்னிடம் சேராது. மற்றவருக்கு கிடைக்கும் நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைக்கவில்லையே என்று வருந்தாதே. எனக்கு அதுதான். ஔவையார் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஓகே. அதிகரிக்கும் தூக்கம் இன்மை. இன்றைக்கு பொதுப்பலன் அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு செயல் லாபமாகும். விருப்பம் நிறைவேறும். மீனராசிக்காரர்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பதும் நிதானமாக செயல்படுவதும் நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன். ஒரு முக்கியமான இன்றைக்கி திங்கட்கிழமை, அதனால் சந்திர பகவானுக்குரிய நாள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன். நான் யாரையும் தப்பாக கைட் பண்ண மாட்டேன். யூடியூப்பில் கூட ஒரு பெரியவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு பண்ணுங்கள். எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு பண்ணுங்கள். நான் அதிகமாக நான் இல்லாததை சொல்ல மாட்டேன். இருக்கிறத தூங்கி எழுந்தோன்னா அவங்கவுங்களுக்கு 1000 பிரச்சனைகள். நம்ம ஒருத்தரை குழப்பவே கூடாது. அவர்களும் குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டு பொழப்புக்கு ஓடிட்டு நம்ம செய்யும் தொழிலே தெய்வம்னு அப்படி இருக்கணும்னு தான் நான் சாதாரணமாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவேன். அதேமாதிரி பெரிய பெரிய பணக்காரங்களை பார்த்து அப்படியெல்லாம் ஆசைப்பட்டு நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுட்டு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும். அவ்வளோதான். இப்போதைக்கு நம்ம தெய்வத்துக்கிட்ட வேண்டுறது வேறு ஒன்றும் இல்லை. நம்மளோட கடன் பிரச்சனைகள் தீரணும். அவ்வளோதான். பிள்ளைங்க நல்லா இருந்தால் போதும். அவ்வளோதான் நமக்கு இது. வேறு ஒன்றையும் நான் இது பண்ண மாட்டேன். உங்களையும் அப்படி தான் பண்ணுவேன். நான் தப்பாக யாரையுமே கைட் பண்ண மாட்டேன். அப்போ நாம் இன்னைக்கு என்னோட ஒரு முக்கியமான இது கல்லுப்பு மேலே ஒரு வெற்றிலை பாக்கு வச்சுட்டு பால் நிவேதனம் வச்சு இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தி 3மே மகாலட்சுமியினோட அம்சம். வெற்றிலை பாக்கு, பால், மகத்தான இந்த 3மே பால், வெற்றிலை பாக்கு, கல்லுப்பு மேலே வெற்றிலை பாக்கு வச்சு ஒரு கல்லுப்பு மேலே ஒரு சின்ன தட்டு வச்சு அது மேலே வெற்றிலை பாக்கு, கல்லுப்பு மேலே வச்சிடாதீங்க, வச்சு வெற்றிலை பாக்கு வச்சு
நீங்கள் பால் நிவேதனம் வச்சு இன்றைக்கி கும்பிடுங்க. அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாள். நீங்கள் இதை செய்யுங்க. ஒரு புக்கில் போட்டுக்க, ரொம்ப பழமையான ஒரு புக்கில். அவ்வளவு சிறப்பு. லக்ஷ்மி கடாட்சகம் பெருகும். நம்ம வீட்டில் எப்பொழுதும் வறுமை இருக்காது, செல்வம் நிறைந்து இருக்கும். இதுதான். இதை நீங்கள் செய்யுங்க. இன்று ஓம் கணபதியை சரணம், ஓம் கணபதியை சரணம், ஓம் கணபதியை சரணம். இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி. நம்ம என்ன ஒரு இது பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலே கீழெல்லாம் வேலை பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலே இது பண்ணிகிட்டு இருக்கேன். பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் நான் வந்தேன். அனைவருக்கும் வணக்கம். நம்ம நடராஜ சிவகாமி தாயார் ஆன்மீக இயக்கத்தின் சார்பாகவும் NS Vlogs சப்போர்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வேறு ஒன்றும் கேட்கல. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், உங்களால் என்ன முடியுதோ அதை செய்யுங்க. நான் இன்றைக்கி ஒரு முக்கியமான பொழிவு, முகம் பொழிவு. இந்த பியூட்டி பார்லர் அங்கே எங்கேன்னு போகாதீங்க. இந்த கற்றாழை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கற்றாழை அந்த தோலை உரிச்சிட்டு அப்படியே ஜெல்லு மாதிரி வரும். அதை முகத்தில், கழுத்தில் இங்கெல்லாம் போட்டிங்கனாவே அந்த கருப்பு மறைஞ்சி அவ்வளோ ஒரு பொழிவாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் செய்யுங்க. இன்றைய அதுதான். நான் ஒரு குறிப்பு. அதே மாதிரி பாலாடை மஞ்சள் அதில் கலந்து அப்படியே பூசினாலும் வலுவலுன்னு இருக்கும். நீங்கள் அது கற்றாழையை மட்டும் போடுங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு இது. அதே மாதிரி கேரட்டை அரைச்சி திருவி அதை பூசினாலும் ரொம்ப ரொம்ப சிறப்பு கொடுக்கும். வெள்ளரிக்காய் செரவி தடவினீங்கனாலும் ரொம்ப கொடுக்கும். அதில் கொஞ்சம் கடல மாவு கலந்துக்கோங்க. உங்களுக்கு வேறு ஒன்றுமே வேணாம். இதை ஒரு நாளைக்கு ஒன்று செய்யுங்க. அருமையாக இருக்கும். கழுத்துலலாம் தடவிக்கோங்க, அதெல்லாம் தடவிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ